எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க்கும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ராமேஸ்வரத்தில் கடலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் இருந்த பையன் காலைல 4 மணிக்கெலாம் இருந்து நியூஸ் பேப்பர் போடுவாங்களாம். நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு அவர்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது, நடந்து போயிட்டே தான் போடுவாங்களாம். அவங்களோட அப்பா போட் ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களோட அம்மா நார்மலான ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவருக்கு ஸ்கூலில் சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ டாப்பரான ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. பேக் பெஞ்சர் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். அவரு கனவை மட்டும் நோக்கி போயிட்டே இருந்தாரு. அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கனவு இருந்தது. அதை மட்டும் அவர் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே இல்லை. சயின்டிஸ்ட் ஆகணுன்ற கனவை மட்டும் நோக்கி ஓடிட்டே இருந்தாரு. அவர் மட்டும் அன்னைக்கு அந்த ஏழ்மையான வீட்டில் இருந்தோம் அவரோட சூழ்நிலையை நினைச்சோம் அந்த கனவு காணாம இருந்தா மிசைல் மேன் ஆஃப் இந்தியா நம்ம இன்னைக்கு சொல்ற ஒரு பெருமையான மனுஷனை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அவர் வேற யாரும் வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் தான். நம்மளோட இந்தியாவோட பிரசிடென்டாகவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மிசைல் மேன் ஆஃப் இந்தியாவும் இந்தியா எடுக்கிற எல்லா முக்கியமான ஸ்டெப்ஸுக்கும் ஒரு முக்கியமான பார்ட்டாகவும் இருந்திருக்காரு. அவர் அன்னைக்கு ஏழ்மையா நினைச்சோம், அவங்களோட அப்பா அம்மா சூழ்நிலையை நினைச்சோம் இந்த கனவு காணாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான மேனை நம்ம இந்தியாவே மிஸ் பண்ணியிருக்கோம். அதனாலதான் சொல்றேன், the moral of the story is நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கனவு காணுங்க. கனவு காண்றதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. உங்களோட ட்ரீமை மட்டும் நோக்கி நீங்க ஓடிட்டே இருங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் கிடைக்கும். தேங்க்யூ.